தமிழ்நாடு தலை குனியாது. ராமநாதபுரத்தில் தமிழச்சி தங்கபாண்டியன் அதிரடி பயணம். ஓபிஎஸ் வருகை குறித்து முக்கிய கருத்து. வணக்கம். விரிவான செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் உத்தரவிற்கிணங்க தமிழ்நாடு தலை குனியாது என்ற முழக்கத்துடன் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் திமுக கல்வியாளரணி செயலாளர் தமிழச்சி தங்கபாண்டியன். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு இன்று வருகை தந்த அவருக்கு மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 3 முக்கிய அலகுகளாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த சுற்றுப்பயணத்தில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் நலச்சங்கங்களின் கோரிக்கைகளை கேட்டறிதல், கட்சியின் மூத்த முன்னோடிகளின் இல்லங்களுக்கு சென்று நலம் விசாரித்தல் மற்றும் தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தல் ஆகிய பணிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். ராமநாதபுரத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வர்த்தக சங்க நிர்வாகிகள், மீனவர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினரை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை தமிழச்சி தங்கபாண்டியன் கேட்டறிந்தார். இந்த நிகழ்வின் போது ஏராளமான வழக்கறிஞர்கள் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். செய்தியாளர் சந்திப்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் பேசியதாவது: ஓபிஎஸ் ஐயாவின் வரவு எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். ஆனால் அவர்களின் கொள்கை என்ன என்பதை பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் யாருடைய வரவை பற்றியும் கவலை கொள்ளாது. மேலும் தமிழக அரசின் 13 திட்டங்களை ஒன்றிய அரசு தனது பொருளாதார அறிக்கையில் பாராட்டியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், குறிப்பாக மீனவர்களுக்கான நெய்தல் மீட்பு திட்டத்தை ஸ்டார் புரோகிராம் என ஒன்றிய அரசு புகழ்ந்துள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணி தொடர்ந்து தோழமை உணர்வுடன் பயணிப்பதாகவும் அவர் உறுதிபட தெரிவித்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி, மீனவரணி மாநில நிர்வாகி ரவிச்சந்திர ராமவன்னி, மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் டாக்டர் முகமது சலாவுதீன், ராமநாதபுரம் ஒன்றிய திமுக மாவட்ட பிரதிநிதி டாக்டர் டி.கே. குமார், செந்தில்குமார், அரசு வக்கீல் கீதா, வக்கீல் மகேந்திரன், சக்கரக்கோட்டை முன்னாள் ஊராட்சி தலைவர் யாழினி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அவர்களுடைய வரவு என்பது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகிழ்வோடு வரவேற்றிருக்கின்றார். அவர் சொல்லியிருப்பதைப் போல திராவிட முன்னேற்றக் கழகம் மகிழ்ச்சியோடு அவரை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. இணைந்து எங்களோடு இணைந்து அவர் பணியாற்ற வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்கும் வரவேற்பும். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே எங்களுக்கு என்று ஒரு இலக்கு வைத்துக்கொண்டு நாங்கள் எங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம். மற்றவர்களுடைய வீழ்ச்சி எப்படி, மற்றவர்களுடைய வளர்ச்சி எப்படி என்பது குறித்தெல்லாம் கவலைப்படுவது பொதுமக்களுக்கு மிக நன்றாக தெரியும். 3 முறை முதலமைச்சராக இருந்து அதிமுகவிலே பணியாற்றிய ஒரு மிக முக்கியமான மூத்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரும்பொழுது அது எங்களுக்கு கூடுதல் பலத்தை அளிக்கும் என்பதுதான். தலைவர் அவர்கள் சொன்னது போல தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியோடு இயக்கத்தோடு தோழமையோடு இருக்கின்ற ஒரு கட்சி இயக்கம், கூட்டணி தர்மத்தையும் தோழமை உணர்வையும் மதிக்கின்ற கட்சி இயக்கம் திமுக. அந்த வகையிலே நிச்சயமாக நல்லபடியாக அதற்கு ஒரு முடிவு கூடிய விரைவில். அரசியலில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், தலைவராக வரலாம். அது குறித்து மாற்று கருத்திலே அவர்கள் எந்த கொள்கைகளை முன்வைக்கிறார்கள், எந்த விஷயத்தில் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களின் நலனுக்கும் இதுவரைக்கும் நின்றிருக்கிறார்கள், இனிமேலும் அவர்கள் எதற்காக நிற்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம். அப்படி பார்க்கும் பொழுது மக்கள் மிக நன்றாக மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி அவர்களுக்கு செய்திருக்கின்ற விஷயங்களை உணர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் யார் புதிய வரவு, யார் மேலும் மக்களை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்கின்ற தலைவர்கள் என்று. ஆகவே நாங்கள் யாருடைய வரவு குறித்தும் யாருடைய அரசியல் குறித்தும் கவலைப்படுவது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் மிக ஆழமாக வேரூன்றி வளர்ந்திருக்கின்ற ஒரு ஆலமரம். யாருடைய வரவோ அல்லது புதிய கட்சிகளுடைய தொடக்கம் குறித்தோ கவலைப்படுவது என்பது திமுகவினுடைய வரலாற்றிலே கிடையாது. திமுகவை அழிப்பேன் என்று சொல்லி ஐயா மூதறிஞர் ராஜாஜி ஐயா காலத்திலே இருந்து பல பேர் இதுவரையிலும் சொல்லி வந்து விட்டார்கள். அத்தனையும் தாண்டி கிழைத்து நிற்கின்ற, வளர்ந்து நிற்கின்ற இயக்கம் எங்களுடைய திமுக. கருத்து கணிப்பு கூட்டத்தில் பேசிய அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டுத்தான் பேச்சையே துவங்கினார்கள். மிக முக்கியமாக அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியை எவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கின்றார். அவர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள், இங்கே பேசிய மீனவ நல பிரதிநிதிகளாகட்டும் அல்லது லாரி உரிமையாளர் சங்கம் சேர்ந்தவர்களாகட்டும் அல்லது லாட்ஜ் உரிமையாளர்களாகட்டும், பேசிய அத்தனை பேரும் என்னென்ன திட்டங்களை முதலமைச்சர் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பட்டியலிட்டு விட்டுத்தான் மேலும் சில கோரிக்கைகள் எங்களுக்கு ஒரு கூடுதலாக தேவை இருக்கிறது, அதை நீ உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் என்று சொன்னார்கள்.
இந்த திமுகவினுடைய பலம் அதுதான். இன்னைக்கு நான் உங்களெல்லாம் வந்து நேராக பார்க்குறேன், பொதுமக்களை பார்க்குறேன்னா திமுக தேர்தலுக்கு வரும்பொழுது கொடுத்த வாக்குறுதி 488, நிறைவேற்றிய வாக்குறுதிகள் 350 சொச்சம். மீதி வாக்குறுதிகளை நிறைவேற்றாததற்கு காரணம் ஒன்றிய அரசு நிதி தராத விஷயம். இதை இங்கே இருக்கிற யார் வேண்டுனாலும் RTI ரைட் டு இன்ஃபர்மேஷனில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை தரவுகளோட முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். அப்போ சொன்னதை பொழுதும் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர் பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலே நாங்கள் அத்தனை பேரும், குறிப்பாக திமுகவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்பியிருக்கின்றோம். நான் பேசியிருக்கிறேன், நான் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறேன். நான் என்ன சொல்லி பேசியிருக்கிறேன் அப்படின்னா, குஜராத்தில் மீனவர்கள் கொல்லப்படும் பொழுது இந்திய மீனவர்கள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு, ஆனால் எங்கள் ராமநாதபுரத்திலே மீனவர்களை சிறைப்பிடிக்கும் பொழுதோ அல்லது கொல்லப்படும் பொழுதோ அவர்கள் தமிழக மீனவர்கள். ஏன் இந்த பாகுபாடுனே நான் கேள்வி கேட்டிருக்கேன். இப்போ 2 வாரத்துக்கு முன்னால் ஒன்றிய பிரதமருக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அது மிக குறிப்பாக மீனவர்கள் தொடர்ச்சியாக இங்கே அவர்களுடைய படகுகள் எப்படி தொடர்ச்சியாக கைப்பற்றப்படுகின்றன, அவர்கள் சிறையிலே வாட வேண்டியிருக்கு, இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று ஒரு கடிதம் 2 வாரங்களுக்கு முன்பாக எழுதியிருக்கின்றார். தொடர்ச்சியாக மீனவர் பிரச்சனையிலே அக்கறை செலுத்துகின்ற அரசு. ஒரு கூடுதல் செய்தியை சொல்கிறேன். ஒன்றிய அரசாங்கம் நம்ம தமிழ்நாடு அரசினுடைய 13 திட்டங்களை பாராட்டியிருக்கின்றது. பொருளாதார அறிக்கையில் 13 திட்டங்களை அது பாராட்டியிருக்கு. அதில் மிக முக்கியமான திட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நெய்தல் மீட்பு திட்டம். மீனவர்களுக்கு, கடலோர பகுதிகளுக்கு, கடல் அரிப்பிற்கு மீனவ மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் செய்த திட்டத்தை ஸ்டார் புரோகிராம் என்று சொல்லி அந்த 13 திட்டத்திலே மிக முக்கியமான திட்டமாக ஒன்றிய அரசாங்கமே பாராட்டி. சவுத் சென்னையில் நான் 4 கடைகளில் நான் மூடியிருக்கேன். படிப்படியாக பொதுமக்கள் வந்து கொடுக்குறப்போ அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன மாண்புமிகு மதுவிலக்கு துறையை சார்ந்த அமைச்சரும் கொடுத்துருக்கிறாரு, மாண்புமிகு முதலமைச்சரும் கொடுத்துருக்குறாங்க. படிப்படியாக குறைக்கப்படும் என்பதுதான். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.